ரோகிணியை வீட்டை விட்டு அனுப்புனா நல்லாயிருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்து ரவிகிட்டையும் மீனாகிட்டையும் நான் குடிக்கலைங்கிறது நிரூபிக்கிறதுக்காக அந்த 2 பசங்களை தேடிகிட்டே அலையிறான். அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சி அந்த பசங்கிட்ட சொல்லடே இங்கே நின்றுங்கடான்னா அவனுங்க பம்பறானுங்க. உங்களால தான்டா நான் என் பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன், நின்றுங்கடா எங்கடா போகிறீங்க அப்படின்னா ஏங்கண்ணா அப்படின்ட்டு நம்ம நீங்கள் சரக்கு கொண்டு வந்து தட்டி விட்டுட்டு என் மேலே ஊற்றி விட்டுட்டு இப்போ அவள் என்னை குடித்தான்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தேகப்பட்டு என்னை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னாலே அப்படியாங்கண்ணா அப்படின்ட்டு. ஆனால் அவனுங்க கொட்டாத மாதிரி உளறிட்டு இருக்கானுங்க. இதுதாண்டி பார்த்துக்க சரக்கு அடித்த உளறான்னு சொல்கிறாங்களே அந்த இதுதான். உண்மை நடந்தது உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னா ஆமாங்க நான் தான் கொண்டு வரப்ப கை தவறி சரக்கு பாட்டில் டம்ளர் இருந்தது கொட்டிருச்சு அண்ணா மேலே, சாரிங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் குடிக்காமலே திட்டு வாங்குறதுக்கு 2 பேருக்கு குடிச்சிட்டே திட்டு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க நக்கல் அடிக்கிறானுங்க. ஆமாடா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், இவங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்கு நம்ம குடிச்சிட்டே இது பண்ணியிருக்கலாம். ஆனால் இது எங்கள் வீட்டு கல்யாணமாக போச்சு, அதனால தான் நான் உங்களையவே குடிக்க விட்ருக்கூடாது, நான் சொன்ன கார் பார்க்கிங்கில் தானே நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்டான். ஆமாம் நான் அங்கே தான் குடிக்கிறோம், ஊறுகாய் இல்லை ஊறுகாய் வாங்குறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி. சரி இப்போ போய் அந்த கார் பார்க்கிங்லேயே உட்காந்துடிங்க, எந்த ஒரு தகராறு பண்ணாமல் கம்முன்னு பேசாமல் குடிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு. பார்த்தீங்களாடா நீ கூட என்னை நம்பலை. ரவி நான் உங்கள்கிட்ட என்னைக்காச்சும் நான் போய் சொல்லியிருக்கேன், நீ கூட நம்ப மாட்டேன்ட்டில்ல, மீனா நீக்கே என்னை நம்பலையில்லை அப்படின்ட்டு. இல்லைங்க சொன்னாங்க, அதனால் அதை யார் சொன்னாங்க உண்மையை சொல்லு அப்படிங்கிறப்ப ரவி நீனாச்சும் சொல்லுங்க, எனக்கு அண்ணி தான் சொன்னாங்க அப்படிங்கிறப்ப மீனா உனக்கு யார் சொன்னாங்கன்னு உண்மையை சொல்லு. உங்கள் அண்ணன் தான் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னு உங்கள் அப்பா கோவத்தில் என்னை கேட்டார், அதனால தான் அந்த ஓடுகளி தான் இப்படி பண்ணதா, அந்த இத்தனை இதுக்கு அந்த ஓடுகளி தான் காரணமாக, எங்கே ஓடுகளி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறேன். கம்முன்னு இருங்க அப்படின்ட்டு 2 பேர் பிரச்சனையாயிரு போகுதுன்ட்டு மீனாவும் ரவி பின்னாடியே ஓடுறாங்க. போய் பார்த்துட்டு இருக்கிறப்ப மனோஜும் ரோகிணியும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஃபோனை பிடுங்கிட்டு முத்து திட்டுறான். என்ன பண்ண அப்படின்ட்டு. ஆமாம் நீ சரக்கு பாட்டிலோட சுற்றினே இல்லை, அதனால தான் சரக்கு அவனுக்கு கொண்டு போனதை தட்டி விட்டு கீழே உழுவ பார்த்துச்சு பிடிச்சேன், அதை நான் குடித்ததை நீ பார்த்தியா, இல்லை கையில் வச்சுருந்து தானே பார்த்தேன் அப்படின்ட்டு வாக்குவாதம் பண்ணிவிட்டு ஃபோனை கொண்டுட்டு ஓடி போயிடுறான். ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடியே எல்லாம் துரத்திட்டு போகிறாங்க. மீனா பிடிங்கி ஃபோனை கொடுத்துட்டு கம்முன்னு இருங்க, இத்தனை பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம், நீ அவனை இது சொல்கிறேன் அப்படின்ட்டு போய் அப்பாட்ட அப்பா நான் குடிக்கவே இல்லை, குடித்தான்னு அவன் சொல்லி நீங்கள் எல்லாம் என்னை திட்டுறீங்க, நான் பரசுமாமா கல்யாணத்தில் எப்படி நான் குடிப்பேன் அப்படின்ட்டு முத்து அண்ணாமலைகிட்ட கேட்டுட்ருக்கிறாரு. ஆமாம்மா நீ நல்லவ மாதிரி தான் பேசுகிற அப்படின்ட்டு. எப்படிப்பா அம்மாவோட இப்படிப்பட்ட பொண்டாட்டி கூட இருந்துக்கிட்டு நீங்கள் குடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 இடத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு முத்து எஸ்கேப் ஆயிடுறாரு. கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் மீனாளுக்கெல்லாம் ஃபுல்லாகவே அந்த நகை பற்றி பேசின பொம்பளையவே தான் நினச்சிட்ருக்கா. இது போய் முத்துக்கிட்டே சொல்லி முத்துமே நீ அந்த பொண்ணை அந்த அம்மாவை கண்காணிச்சிட்டே எங்கேயாச்சும் கண்ணுக்கு தெட்பட்டால் கூப்பிடு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவள் கல்யாணத்தை கூட நல்லா பார்க்கல, அந்த பொண்ணை தான் தேடிட்டுருக்கான். கடைசியில் கல்யாணமெல்லாம் முடிஞ்சு ரவியும் வெளியில் கிளம்பணுன்ட்டு கிளம்பிடுறான். ரோகிணியும் மனோஜ் கடைக்கு போகணுன்னு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. முத்து மீனாவும் நீங்கள் இருந்து மற்ற ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, மறு வீடெல்லாம் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. கிளம்புனோடனே அந்த நகை திருட்டிட்டு போன பொம்பளையும் மீனா பார்த்துட்டு முத்து கூப்பிட்டு பிடிக்க போகிறப்ப ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. நல்ல வேலையாக ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுது. போனோடனே பிடிச்சி அந்த நகையை பிடுங்கிடுறாங்க. கடைசியில் என்ன பண்ணிடுறான், மீனா பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு கையில் கத்தி கிழிச்சுட்டு காயமாயிடுறது. ஆனால் அந்த காயத்தையும் பார்க்காம மீனா முத்து அந்த நகையை பிடிங்கி அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டோன்னே எல்லாம் வந்துடுறாங்க. அவனுக்கு 2 பேரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. இருந்தாலும் ஆனால் மீனா நகையை பார்க்குறத விட மீனாவை தான் எல்லாம் பார்த்தாங்க. ஏன் மீனா இப்படியெல்லாம் பண்ண, முதல்ல நகை போனால் போயிட்டு போகுது, உனக்கு ஏதோ ஒன்று ஆபத்தாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் பரசு மாமா சொல்கிறாரு. இல்லைங்க அதுக்கு எனக்குன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ பாருங்கள் இப்படி இருந்து நகையை நம்ம வீட்லேயே திருடிட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்லிகிட்ருக்காங்க. முத்து இருந்துக்கிட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போகிற வழியில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறேங்க மாமா, நீங்கள் போய் பாப்பாவுக்கு நகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நகையை கொடுத்து மேலே அனுப்பிச்சுட்றா. யாரும் இந்த விஷயத்தை வெளியிலலாம் சொல்லிடாதீங்க, நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு மறைச்சிட்றாங்க. அண்ணா முத்து இருந்துக்கிட்டு மீனாவை திட்ட. ஏன் மீனா நீ அவன் பக்கத்துலேயே நிற்காட்டினா கொஞ்சம் தள்ளி நின்றுருக்கணும்ல, காயம் பெருசாகிடுச்சா வலிக்குதா, ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ போகலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பரசு மாமா போய்
சம்மந்திக்கிட்ட சம்மந்தி இப்படியே நம்ம நகை திருடு போக இருந்துச்சு. அண்ணாமலைன்னு என் ஃப்ரெண்டு சொல்லுனல்ல, அவங்க மருமகளும் மகனும் தான் அந்த நகையை காப்பாற்றி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு நம்ம பாராட்டணும், வாங்க மேலதாளத்தோட மாலை போட்டு அவங்கள பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறாங்க. அங்கே திரும்பி பார்த்தா கடைசியில் கறிக்கடை பாய் மாமாவாக போயிடுறாங்க. 2 பேர்த்துக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. பாய் இருந்துட்டு எல்லாம் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. நாளைக்கு வீட்டில் போனால் ரோகிணிக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நாளைக்கு தெரியும். வீட்டை விட்டு ரோகிணி கிளம்ப போகிறாங்கிறது தெரியுமா, போவாளா போக மாட்டாளாங்கிறது நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள்.